சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர். லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் ஆணையர் இல்லாததால் மக்கள் அவதி. குற்றச்சாட்டு வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் செல்போன் விவகாரம். விசாரணை கைதிகள் மோதல், ஒருவர் காயம். வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் முருகையன் என்பவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள வருவாய்த்துறை அலுவலகத்தில் கீழூர் கிராமத்தைச் சேர்ந்த முருகையன் கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து வருகிறார். இவர் குருமாம்பேட்டை பகுதிகளுக்கு கிராம நிர்வாக அலுவலராக நியமிக்கப்பட்டு பணியாற்றி வருகிறார். கடந்த வாரம் குருமாம்பேட் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் வாரிசு சான்றிதழ் கேட்டு விண்ணப்பித்திருந்ததாக கூறப்படுகிறது. அந்த பெண்ணிடம் வாரிசு சான்றிதழ் பெற வேண்டும் என்றால் 3000 ரூபாய் லஞ்சம் கொடுத்தால் மட்டுமே சான்றிதழ் பெற முடியும் என கூறியதால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியிடம் சென்று நடந்ததை எடுத்து கூறினார். பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் புருஷோத்தமன் தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட பெண்ணிடம் ரசாயனம் தடவிய பணத்தை கொடுத்து கிராம நிர்வாக அலுவலர் முருகையனிடம் கொடுத்த பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். லஞ்ச ஒழிப்பு போலீசார் வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்திற்கு வந்து லஞ்சம் பெற்ற அதிகாரியை கையும் களவுமாக பிடித்து கைது செய்து அழைத்துச் சென்றது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் ஆணையர் இல்லாததால் மக்கள் அவதி அடைந்துள்ளதாக கூறிய குற்றச்சாட்டு வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் நிரந்தர ஆணையர் இல்லாததால் பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ்களை பெற பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். நரம்பை கிராமத்தைச் சேர்ந்த மீனவ தொழிலாளி நாராயணன் பிறப்புச் சான்றிதழ் பெறுவதற்காக கடந்த 3 நாட்களாக பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்திற்கு வந்து சென்றும் சான்றிதழ் கிடைக்காததால் ஏமாற்றம் அடைந்துள்ளார். ஆணையர் இல்லாத காரணத்தால் பல்வேறு நிர்வாக பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதாகவும் சான்றிதழ் பெற வரும் பொதுமக்கள் அலைக்கழிக்கப்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தங்களது ஆதங்கத்தையும் குற்றச்சாட்டுகளையும் பதிவு செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாக பரவி வருகிறது. எனவே பொதுமக்கள் சிரமமின்றி பிறப்பு இறப்பு உள்ளிட்ட அத்தியாவசிய சான்றிதழ்களை பெறும் வகையில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு நிரந்தர ஆணையரை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிறையில் செல்போன் விவகாரத்தை அடுத்து விசாரணை கைதிகள் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டதில் ஒருவர் காயமடைந்தார். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் விசாரணை கைதிகள் இருவருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விசாரணை கைதிகளான ரங்கராஜ் மற்றும் அமோல் ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அது கைகலப்பாக மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் இருந்த சிறை அதிகாரிகள் விரைந்து சென்று மோதலை தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவத்தில் அமோல் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் குறித்து சிறை அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் ரங்கராஜ் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தி வந்ததாகவும் இதுகுறித்து அமோல் அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரங்கராஜ் அமோலை தாக்கியதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பேட் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ராமநாதபுரம் பேட்டில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க சமுதாய கூடம் வளாகத்தில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 12,50,000 திட்ட மதிப்பீட்டில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் 2 சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், இளநிலை பொறியாளர் கார்த்திக், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர்,
உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வில்லியனூர் தொகுதியில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து அரசு அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அரசு சார்பில் நடைபெற்று வரும் பணிகள் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய புதிய பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மின்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, முனிசிபாலிட்டி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அதிகாரிகளுடன் தொகுதி மேம்பாட்டு பணிகள் குறித்து தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார். இதில் செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர்கள் ஜலீல், அன்சாரி, விஜயன், மதிவாணன் மற்றும் இளநிலை பொறியாளர்கள் முருகன், தினேஷ், ஸ்ரீராம், மதிவாணன், ஜெகன், ஹரிராம் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம், பாப்பாஞ்சாவடி, அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் முதற்கட்டமாக தொகுதியில் உள்ள வளர்ச்சிப் பணிகள், செயல்படுத்த வேண்டிய பணிகள் எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் புதிய குடியிருப்பு பகுதிகளுக்கு தேவையான மின்மாற்றிகள் அமைத்தல், புதிய நகர்களில் தெரு மின் விளக்குகள் அமைத்தல், உயர் மின்னழுத்த பாதைகளில் ஏற்படும் பழுதுகளை உடனடியாக கண்டறியக்கூடிய வகையில் மின் பாதைகளை மாற்றி அமைக்கும் நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ளுமாறும், தொடர்ந்து தொகுதியில் உள்ள சாலை பணிகள், கழிவுநீர் வாய்க்கால் உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை பிரச்சனைகளையும் விரைந்து முடிக்குமாறும், தற்போது பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வாரி பொதுமக்கள் சிரமமின்றி வாழ வழிவகை செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கொம்பாக்கம் மற்றும் பாப்பாஞ்சாவடி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள நிறை குறைகளை சட்டமன்ற உறுப்பினரிடம் தெரிவித்து அதன் அடிப்படையில் ஒவ்வொரு பணிகளாக விரைந்து முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு சிறப்பு திரைப்பட திரையிடல் ரவுண்ட் டேபிள் 167 மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன. GLMF, பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து புதுச்சேரி ப்ராவிடன்ஸ் மாலில் உள்ள PVR சினிமாஸ் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு திரைப்பட திரையிடல் மற்றும் கொண்டாட்ட நிகழ்ச்சியை வியாழக்கிழமை நடத்தின. மாணவர்களின் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் அவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தும் நோக்கத்திலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் பள்ளி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக மாணவர்களுக்காக 30 நிமிடங்கள் கொண்ட தலைமை பண்பு மற்றும் ஆளுமை திறன் மேம்பாட்டு அமர்வு நடைபெற்றது. இந்த அமர்வு மாணவர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் அளித்தது. இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்காக ஹீமேன் அண்ட் தி மாஸ்டர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் திரைப்படம் சிறப்பாக திரையிடப்பட்டது. மாணவர்கள் இத்திரைப்படத்தை ஆர்வத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கண்டுகளித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கும் சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள் வழங்கப்பட்டு உபசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு நிதி உதவி வழங்கிய ரவுண்ட் டேபிள் அமைப்பின் ட்ரஸ்டிகள் திலீப் மற்றும் வெங்கட் ஆகியோருக்கு அமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 167 அமைப்பின் தலைவர் மோதிகுமார், செய்தி தொடர்பாளர் கெவின் மற்றும் பொருளாளர் ஜெயந்த் ஆர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தடைக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மீன்பிடிக்க தயாராகும் விசைப்படகு மீனவர்கள். டேங்கர் வாகனம் மூலம் இவர்களுக்கு மானிய விலையில் டீசல் விநியோகம் செய்யப்படுகிறது. புதுவை மற்றும் காரைக்காலில் அமல்படுத்தப்பட்டிருந்த 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் வரும் 14ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ள நிலையில் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு தயாராகி வருகின்றனர். படகுகளுக்கு வண்ணம் பூசுதல், பழுது பார்த்துதல், மீன்பிடி வலைகளை ஏற்றுதல் உள்ளிட்ட பணிகளில் அவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மீன்களின் இனப்பெருக்கத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் மத்திய அரசு ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலத்தை அமல்படுத்தி வருகிறது. அதன்படி கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்ட தடைக்காலம் நிறைவடைய உள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லும் முன்னேற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் ஐஸ் கட்டிகள், குடிநீர் மற்றும் உணவுப் பொருட்களையும் படகுகளில் ஏற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் தேங்காய்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் செயல்பட்டு வந்த கூட்டுறவு டீசல் விற்பனை நிலையம் விலை மாற்றம் தொடர்பான பிரச்சனையால் மூடப்பட்டுள்ளதால் மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தாலும் இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது.
இதனால் சின்னவீராம்பட்டினத்தில் உள்ள கூட்டுறவு சில்லறை டீசல் விற்பனை நிலையத்திலிருந்து மினி டேங்கர் வாகனம் மூலம் டீசல் கொண்டு வரப்பட்டு விசைப்படகுகளுக்கு மானிய விலையில் விநியோகம் செய்யப்படுகிறது. தடைக்காலம் முடிந்தவுடன் மீன்பிடி தொழில் மீண்டும் முழுவீச்சில் தொடங்கும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். புதுவை மாநில விசைப்படகு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் நான். வருகின்ற 14ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு அனைத்து விசைப்படகும் தொழிலுக்கு போகிறதுக்காக ஆயத்த பண்ணி இதில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு உள்ள டீசல் பங்க்கில் டீசல் ஒன்றும் வரல. வெளியே உள்ள ரீட்டைல் பங்க்கில் மீன்வளத்துறையை தற்காலிகமாக எடுத்தாந்து கொடுத்துட்ருக்காங்க. இது நிரந்தரமாக உள்ள டீசல் தரணுன்றத அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம். அதே மாதிரி தடைக்காலத்தை ஜனவரி பிப்ரவரியா மாற்றணும். ஏன்னா மீன் இனப்பெருக்கம் பெற்று வளர்ந்து பிடிக்கிற நேரத்தில் எங்களுக்கு தடைக்காலத்தை வச்சிருக்காங்க. இது அரசுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிவித்து எங்களுக்கு தடைக்காலத்தை மாற்றி தருமாறு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு வருஷம் 61 நாள் தடைக்காலம்னு ஒன்று நிர்ணயிச்சு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே நிர்ணயிச்சு நாங்கள் அது கட்டுப்பட்டு இருக்கிறோம். நாங்கள் அப்பப்போ தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டுன்னு இருக்கிறோம். அது ஏன்னாக்கா எங்களுக்கு தடைக்காலம்னு அறிவிச்சுட்டு ஒட்டுமொத்த பைப்பர் படகு எல்லாமே இரவு பகலா இன்ஜினி போட்டு இரவு பகலா தொழில் பண்றாங்க. ஒரு 10 நாட்டிகள் வரைக்கும் இன்னைக்கு தொழிலுக்கு போறாங்க. என்ஜின் இல்லாத தடைகாலம் வந்தப்பயே துடுப்பு போட்டு போனாங்க. 2 நாட்டிகள் 3 நாட்டிகள் மேலும் போக முடியாது. அதே நேரத்தில் காலையில 10 மணிக்கெல்லாம் எல்லாம் கரையை வந்துருவாங்க. இப்போ என்ன பண்றாங்க, எந்த காரணம் காட்டி எல்லாமே 10 நாட்டிகள் 12 நாட்டிகள் வரைக்கும் விஞ்சி வச்சு தொழிலுக்கு போறாங்க. இரவு நேரங்கள்ல மீன் கரை பிடிக்கும் நேரத்தில் இரவு நேரங்களில் கரை விடாத அளவுக்கு அதை மீனை மேலாக நிறுத்துறாங்க. இனப்பெருக்கமே இல்லாத அளவுக்கு ஒட்டுமொத்தமா மீனவர்கள் மீன் பிடிச்சுதான் இருக்காங்க. ஆனா இதுல பாதிக்கப்படுறது விசைப்படகு மட்டும்தான், விசைப்படகு ஓனர் மட்டும்தான். வருஷத்துல தடைகாலம் வந்தா குறைஞ்சபட்சம் 5 லட்சம் 6 லட்சம் நாங்க செலவு பண்ணி தான் தொழிலுக்கு போறோம். ஆனா போய் அந்த கடனே கட்ட முடியாத சூழ்நிலை நாங்க பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். இது அரசாங்கம் இந்த நாங்க பல முறை மனுவா கொடுத்திருக்கோம், லெட்டரா கொடுத்திருக்கோம். இந்த முறை நாங்க கவர்னர் வரைக்கும் மனு கொடுக்க போறோம். கவர்னர் வரைக்கும் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் திரும்பி பார்க்குற மாதிரி மனு கொடுக்க போறோம். இந்த மனு எங்களுக்கு ஏத்துக்கிட்டு அவங்களையும் மோட்டர் வச்ச என்ஜினி பொருத்தின படகு கடலுக்கு போகக்கூடாது. அப்படி மீறி போற மாதிரி இருந்தாக்கா நாங்க மனு கொடுத்துட்டு நாங்களும் தடை காலத்துல இருக்க மாட்டோம். எங்க மேல என்ன வழக்கு பதிவு பண்ணாலும் நாங்க அதை சந்திக்க தயாராகிறோம். நாங்க நிக்க மாட்டோம். ஏன்னா நாங்க தடை காலத்துல நின்று பிரயோஜனம் இல்லை. மீன் வளர்ச்சின்னு ஒண்ணு அங்க இருக்குதுன்னா எல்லாருமே இருக்கணும். இரவு பகல் பூரா அங்க லைட்டை போட்டு கனவை பிடிக்கிறாங்க, லைட்டை போட்டு மீனை பிடிக்கிறாங்க. எல்லாம் செய்யும் போது அது எங்களுக்கு முழுமையா அழிஞ்சு போகுது. அந்த அழிவு வரக்கூடாதுன்னா அரசாங்கம் இதை உடனடியா ஸ்டெப் எடுக்கணும். இல்லைனாக்கா நாங்க கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துட்டு நாங்க அதை வச்சு கவர்மெண்ட் மனு கொடுப்போம். அதே நேரத்தில் கவர்மெண்ட் கூட சேர்ந்து நாங்க கோர்ட்ல வழக்கு தொடங்குவோம். இந்த தொழில் பண்ணக்கூடாது, தடையாளம். ஏன்னா இப்ப கவர்மெண்ட்ல பணம் போடுறாங்கன்னா எல்லாருக்கும் தான் போடுறாங்க. எங்களுக்கு கொடுக்குறாங்க, எங்களுக்கு இப்ப 30,000 சொல்றாங்க, எங்களுக்கு 30,000 பத்தாது. 2 லட்சமா ஒழித்து கேட்டுக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுத்து அவங்கள எல்லாரையும் ஒட்டுமொத்தமா நிறுத்தணும். அப்படி அவங்க கட்டுப்படலன்னா அவங்களுக்குள்ள கவர்மெண்ட்ல உள்ளதை நீங்க நிறுத்துங்க, ஆட்டோமேட்டிக்கா கட்டுப்படுவாங்க. கவர்மெண்ட்ல அவங்க ஒட்டுமொத்தமா நிறுத்தணும். திருபுவனை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வாளி மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சாய்ஜே சரவணன்குமார் எம்எல்ஏ. புதுவையில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிட்டு சாய்ஜே சரவணன்குமார் வெற்றி பெற்றார். கடந்த 20ஆம் தேதி புதுச்சேரி சட்டசபையில் திருபுவனை தொகுதி எம்எல்ஏவாக சாய்ஜே சரவணன்குமார் பதவியேற்றார். இந்த நிலையில் திருபுவனை தொகுதி முழுவதும் பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் வாளி மற்றும் இனிப்பு வழங்கி நன்றி தெரிவித்து வருகிறார். முதற்கட்டமாக செல்லிப்பட்டு பகுதியில் வீடுதோறும் பொதுமக்களிடம் நிறை குறைகள் மற்றும் கோரிக்கைகளை கேட்டறிந்தும் தனக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவித்தும் வாளி மற்றும் இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து திருபுவனை தொகுதி முழுவதும் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று வாளி மற்றும் இனிப்புகளை பரிசாக வழங்கி நன்றி தெரிவித்தார். இவருடன் தமிழக வெற்றிக் கழக கட்சி நிர்வாகிகள் கணேஷ், பாலாஜி, பாலு, விக்னேஷ், ரமேஷ், சண்முகம்,
வீரபாண்டி, அருள், ஜீவா, செல்வபாண்டி, சிவா, சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வருவாய்த்துறை அலுவலகத்தில் வாரிசு சான்றிதழ் பெறுவதற்காக லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் ஆணையர் இல்லாததால் மக்கள் அவதி. குற்றச்சாட்டு வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் செல்போன் விவகாரம். விசாரணை கைதிகள் மோதல், ஒருவர் காயம்.